அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தேசுவின் இனிய நாமத்தில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் திருத்தூத பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். இது சிறிய திருமுகமானாலும் இது சபை தலைமைத்துவம், ஒழுக்கம், விசுவாசம், உபதேசம், நற்கிரைகள் பற்றி ஆழமாக போதிக்கின்றது. பவுல் தனது உண்மையான விசுவாச மகனாகிய தீத்துவை கிரேத்தா தீவில் விட்டு சென்றார். அங்கிருந்த சபைகள் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்தன. அவற்றை ஒழுங்குபடுத்தவும் அவர்களுக்கான சரியான தலைவர்களை நியமிக்கவும் இந்த திருமுகமானது எழுதப்பட்டது. இப்போது அதிகாரம் வாரியாக பார்ப்போம். முதல் அதிகாரத்தில் பவுல் தீத்துவிடம் கூறுகின்றார், ஒவ்வொரு நகரத்திலும் மூப்பர்களை நியமிக்க வேண்டும் என்று. அவர்கள் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும், குடும்பத்தை நன்றாக நடத்துபவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். இதன் மூலம் நாம் அறிகின்றோம், சபை தலைமைத்துவம் என்பது அதிகாரம் அல்ல, மாறாக நம்மிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பாகும். இதே அதிகாரத்தில் போலி போதகர்களை பற்றியும் எச்சரிக்கின்றார். சில தங்களுடைய சுய லாபத்துக்காக தவறான போதனைகளை பரப்புகின்றன. மனித கற்பனைகள், வீண் கதைகள், பொய்யான கருத்துகள் இவை விசுவாசத்தை குலைக்கின்றன. ஆகியால் பவுல் அவர்களை கண்டிக்கின்றார். அவர்களை கண்டித்து சத்தியத்தை நிலைநிறுத்துகின்றார். இரண்டாம் அதிகாரத்தில் பவுல் பலவித வயதானவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். முதியவர்கள் விசுவாசம், அன்பு, பொறுமையில் நிலைத்திருக்க வேண்டும். முதிய பெண்கள் பரிசுத்த வாழ்க்கையில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும், இளைய பெண்கள் குடும்பத்தை அன்போடு நடத்த வேண்டும் என்றும், இளைய ஆண்கள் தெளிந்த புத்தியுடன் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு வேண்டிய புத்திகளை, அறிவுரைகளை தருகின்றார். எல்லோரும் நற்கிரைகளில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கற்பிக்கின்றார். பின்னர் இந்த திருமுகத்தில் ஒரு அழகான உண்மையை எடுத்து உரைக்கின்றார். ரட்சிப்பு தருகின்றவர் தேவன். தேவ கிருபை எல்லோருக்கும் வெளிப்பட்டது. தேவ கிருபையை நம்மை ரட்சிப்பதோடு மட்டுமல்லாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மை அழைக்கின்றது. மூன்றாம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் விசுவாசிகள் சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்பிக்கின்றார். அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து எல்லோரிடமும் அமைதியாக இருக்க வேண்டும், நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் நீதியின் கிரியினால் அல்ல, தேவனுடைய இரக்கத்தினாலேயே ரட்சிக்கப்பட்டோம் என்று விளக்கின்றார். மேலும் வீண் தகராறுகள், முடிவில்லா விவாதங்கள், சண்டைகள் இவற்றை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகின்றார். அன்பர்களே, தீத்து திருமுகம் என்று நமக்கு சொல்லும் செய்தி சத்தியத்தை காக்க வேண்டும், நற்கிரைகளால் வாழ வேண்டும், தலைமைத்துவத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும். கிருபையினால் நிலைத்திருக்கும் போது நமக்கு சமாதானம் நம்முள் வளரும். சபை ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமெனில் போதனையும் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நாமும் தேவன் விரும்பும் வாழ்க்கை வாழும்போது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கும். மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லா வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.